கண்ணெதிரே தோன்றினாள். இதெல்லாம் அவன் ஏன் பண்ணிட்டு இருக்கான்? பிசினஸ்ல நம்மள ஜெயிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் தானே? இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? சிவா, என்னதான் இருந்தாலும் ருத்ரா விட உன்னை விட அனிதாவுக்கு பிசினஸ்ல அனுபவம் கம்மி தானடா. இப்ப நீ சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் என் மருமக பிசினஸ்ல எப்படி பிரில்லியண்டா நடந்துக்கிறான்னு பொறுத்திருந்து பாரு. எங்க பொறுத்திருந்து பாக்குறது? அவ பண்ண தப்ப இது வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே. இவளுக்கு இவளோட கோவமும் ஈகோவும் தான் முக்கியம். பிசினஸ் எல்லாம் அவளுக்கு செகண்டரி தான். நல்ல வேளை அருண் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கிளையண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்தி திரும்பவும் அந்த கான்ட்ராக்டை நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிருந்தா நமக்கு பல கோடி இழப்புங்கிறது இவளுக்கு எங்க தெரிய போகுது? எனக்கு எதுவும் புரியாமலா இல்ல சிவா. எதுவும் பேசாத அனிதா. நீ உன்னை நியாயப்படுத்திக்க நினைக்காத. முதல்ல நீ பண்ண தப்புங்கிறத புரிஞ்சுக்க. இங்க பாரு அனிதா, அத்தை பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். பிசினஸ்லயும் லாஸ் வந்துடாம நாம நல்லா பாத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அத்தை இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற பிசினஸ கேவலம் உன் ஈகோவால உடைச்ச ஸ்பாயில் பண்ணிடாத. எதையும் அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம். இது ரொம்ப சாதாரணமான உண்மைதான். ஆனா அது எப்பவும் மனசுலயே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சிவா என்ன பேசிட்டு போறான்னு கேட்டீங்களா அத்தை? அவனும் எம்பிஏ படிச்சிருக்கா, நானும் எம்பிஏ படிச்சிருக்கேன். எனக்கும் பிசினஸ் பத்தி நல்லா தெரியும் தானே. அதனால தானே மம்மி என்கிட்ட சில பொறுப்புகள் கொடுத்துட்டு போனாங்க. நான் என்னமோ இந்த பிசினஸ் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போறான். நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கேனா? எனக்கு என்ன நாலேஜ் இல்லையா? சிவா டூ மச்சா பேசிட்டு போறான் அத்தை. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? விடு அனிதா, சிவா நம்மளோட பிசினஸ் நல்லதுக்காக தானே சொல்லிட்டு போறான். அந்த கிளையண்ட்டும் உன்கிட்ட அப்படி ரூடா பேசியிருக்க தேவையில்லதான். இந்த பாரு, இப்ப கெட்ட நேரம் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அனிதா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத. பிரியா, சொல்லுங்கம்மா. 2 காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நீ வா. நம்மள பத்தின கவலையில அனிதாவும் சக்தியும் எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அனிதாவையாவது அண்ணி எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருவாங்க. ஆனா சக்தி அவளுக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட வைக்கிறதுக்கு அங்க ஆளே இல்லையே. நாம சாப்பிட்டோமா இல்லையாங்கிற கவலையிலேயே பாவம் அவளும் எதுவுமே சாப்பிடாம பட்னியாதான் இருப்பா. இன்னைக்கு எப்படியாவது ருத்ராமா இதை சாப்பிட வச்சிடணும். மேடம், 2 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடாம பட்னியாவே இருக்கீங்க. இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிடுற மனநிலைமையில இல்லம்மா. இப்படியே இருந்தா உடம்பு தாங்காது மேடம். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண உதவியை விட உங்களோட தன்னம்பிக்கையான வார்த்தை காரணமா இருந்திருக்கு மேடம். இப்படி நீங்களே மனசுடைஞ்சு போனா எங்களை மாதிரி சாதாரணமான ஆளுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் மேடம். நம்ம மேல இப்படி ஒரு கொலைப்பழி விழுந்து இப்படி கோர்ட் விசாரிக்கிற வரைக்கும் வந்துருச்சேன்னு கவலையா தான் இருக்கு. அதுக்காக நான் மனசொடைஞ்சு போயிட மாட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் நான் சமாளிச்சு வந்துட்டேன்.
அதே மாதிரி இதையும் சமாளிச்சு கடந்து போயிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் ஏன் மேடம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன நினைச்சு ஒரு ஜீவன் வீட்டுல பட்னியாவே இருக்கும். அத நினைச்சா கஷ்டமா இருக்கு. யாரு, உங்க பொண்ணு அனிதாவை சொல்றீங்களா? இல்ல, அவளை சமாதானப்படுத்தி என் அண்ணி சாப்பிட வச்சிருவாங்க. நான் எங்க வீட்டுல இருக்கிற சக்திங்கிற ஒரு பொண்ணை பத்தி சொல்றேன். அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளால அதை தாங்கிக்க முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு அவளும் எதுவுமே சாப்பிடாம பட்னியா தான் இருப்பா. ஒரு வேலைக்கார பொண்ணுக்காக இவங்க இப்படி சாப்பிடாம இருக்காங்களே. இந்த சாப்பாட்டை அந்த பொண்ணுதான் கொடுத்துச்சுன்னு சொன்னா நிச்சயம் சாப்பிடுவாங்க. மேடம், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க யாரை நினைச்சு சாப்பிடாம இருக்கீங்களோ அந்த சக்தி தான் இந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்தாங்க மேடம். என்ன சொல்றமா? சக்தி இந்த சாப்பாட்டை கொண்டு வந்தாளா? ஆமா மேடம், அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ சக்தி வெளியில தான் இருக்காளா? இல்ல மேடம், அவங்க போயிட்டாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்ப இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாரு மேடம். எப்படியோ அவருக்கு தெரியாம இந்த சாப்பாடை வாங்கி வச்சிட்டேன் மேடம். அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன் மேடம். நீ உண்மையதான் சொல்றியா? உங்ககிட்ட நான் எப்படி மேடம் போய் சொல்லுவேன்? உங்களை எப்படியாவது சாப்பிட வைக்க சொல்லி அவங்க கெஞ்சி கேட்டுட்டு போனாங்க மேடம். அநேகமா அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதானே சக்தி சந்தோஷப்படுவாங்க. இனிமே அவங்க எடுத்துட்டு வர சாப்பாட்டை இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இதே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் மேடம். நீங்க சாப்பிடுங்க மேடம். நான் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சாதான் அவளும் சாப்பிடுவா. இதை இப்படி வச்சிரு. ஒரு நல்லவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு பொய் சொல்றதுல தப்பே இல்ல. நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க மேடம். இந்தாங்கம்மா. இது எதுக்கு சாமி? எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மன் காலடியில வச்சு மந்திரிச்ச கயிறுமா இது. இதை உங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாது. நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் வந்த வேகத்திலேயே அழிஞ்சு போயிடும். தெய்வ சக்தி மட்டுமே எப்பவும் உங்களை சூழ்ந்திருக்கும். இதை உங்க கையில கட்டிக்குங்கம்மா. சரி, சந்தோஷம். ரொம்ப நல்லது சாமி.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பச்சையம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்ப பூசாரி நம்ம கிட்ட கொடுத்த கயிறு மாதிரியே இருக்கு. இந்த கயிறு எப்படி இங்க வந்துச்சு? எந்த தப்பும் பண்ணாத நம்ம மேல கொலைப்பழி விழுந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். கவலைப்படாத, இந்த கயிறை கையில கட்டிக்க, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு அந்த பச்சையம்மன் தெய்வமே இதை கொடுத்திருக்கு. அம்மா, இப்ப எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்திருக்கு தாயே. என்ன கைவிடாம அரவணைச்சுக்கிட்டதுக்கு நன்றிம்மா. தன்னை வருத்திக்கிட்டு வேண்டிக்கிட்டேன் ருத்ராமாவ. நீ கேஸ்ல இருந்து விடுவிச்சு கொடுப்பேன் தான் நான் ஆணி செருப்புல நடந்து என்னோட பிரார்த்தனைய நிறைவேற்றினேன். ஆனா அதுக்கான பலன் கிடைக்கலையே கடவுளே. உன் காலடியில வச்சு மந்திரம் பண்ண அந்த கயிறை ருத்ராமா கையில கட்டினா அவங்க மேல விழுந்திருக்கிற பழியில இருந்து முழுசா விடுபட்டு வெளியில வந்துருவாங்கன்னு பூசாரி ஐயா அதை என்கிட்ட கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு போனப்ப அங்க இருந்த போலீஸ் அதை பிடுங்கி தூர வீசி என்னையும் சந்தேகப்பட்டு அடிச்சு அனுப்பிட்டாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சுதானே போனேன். உன்னோட சக்தி வாய்ந்த அந்த கயிறை அவங்க கையில கட்டுறதுக்கு நீதான் எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன் ஏற்படுத்தி கொடுக்கல? நான் பண்ண பிரார்த்தனையில உனக்கு திருப்தி இல்லைன்னா வேற நான் என்ன பண்ண உனக்கு திருப்தி ஆகும்னு சொல்லு. அதை நான் பண்றேன். எல்லாருக்கும் உதவுற குணம் படைச்ச ருத்ராமாவுக்கு எதுக்கு இவ்வளவு வேதனையும் சோதனையும்? இங்க பாரு, உன்னை நான் எப்படி என் மனசுல வச்சிருக்கணும் அப்படிதான் ருத்ராமா எனக்கு. அவங்கள நான் என் பெத்த தாயாதான் பாக்குறேன். எனக்கு என் ருத்ராமா தான் வேணும். இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள விடுவிச்சு நீ எனக்கு அவங்கள கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கொலை பழியில அவங்களுக்கு நீதான் தண்டனை வாங்கி கொடுத்த. இதே இடத்துல உன் முன்னாடியே நான் தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். இது உன் மேல சத்தியம், ருத்ராமா மேல சத்தியம். சக்தி, ஐயா, என்னம்மா சக்தி, உன் முதலாளி அம்மாவுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கியா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு தெய்வம் தாங்கய்யா தோண. நீ எவ்வளவு தவிப்போடவும் துடிப்போடவும் இந்த வழக்குல இருந்து ருத்ரா விடுதலையாகணும்னு வேண்டிக்க வந்தியோ, அப்படித்தான் நானும் வேண்டிக்க வந்திருக்கேன் சக்தி. சக்தி, ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன்னோட வேண்டுதலை நிச்சயம் இந்த தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும். நானும் உன் முதலாளி அம்மா கேஸ் சம்பந்தமா டிஎஸ்பி கிட்ட பேசி பார்த்தேன். இந்த விஷயம் மீடியால வைரல் ஆகி அது பெரிய விவாத பொருளானதுனால வேற வழி இல்லாம தான் ஒரு கண் துடைப்புக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சுன்னு டிஎஸ்பி சொன்னாரு. இருந்தாலும் அவங்களுக்கு எதிரா வலுவான ஆதாரம் இல்லைங்கிறதுனால இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காதுன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாருமா. ஆனா கோர்ட்ல ருத்ராமாவுக்கு எதிரா
வாதாடின வரதாச்சாரிங்கிற லாயர் அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்டாருங்க ஐயா. ருத்ரா அம்மா தான் கமலா அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு நீதிபதியே நம்புற மாதிரி காரணத்தை முன் வச்சிருக்காராம். சிவா சார் கோர்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. எனக்கும் அந்த வரதாச்சாரிய பத்தி நல்லா தெரியுமா. அந்த ஆளு எப்பவுமே விஐபிங்க வழக்குகளுக்கு ஆதரவா தான் வாதாடுவாரு. ஆனா இப்ப என்னடான்னா பணத்தை எதிர்பார்க்காம கமலாவோட கொலை கேஸ் எடுத்துக்கிட்டு ருத்ராவுக்கு எதிராக ஏன் வாதாடுறாருன்னு என்னால ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியலம்மா. ஏமா சக்தி, இந்த வழக்கை பத்தி ருத்ராவோட லாயர் என்ன சொல்றாரு? அவர் இனிமே ருத்ராமா வழக்குல ஆஜராக மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க ஐயா. அடுத்து இந்த கொலை கேஸ் எடுத்து நடத்த போற லாயர் யாரும்மா? சிவா சார் பெரிய பெரிய லாயர் கிட்ட எல்லாம் பேசி பார்த்தாராம். வரதாச்சாரிக்கு எதிரா இந்த கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு யாரும் வரமாட்டாங்களாம். ஐயா, சொல்லுமா சக்தி. ருத்ரா அம்மா கொலை குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க ஐயா. அவங்கள காப்பாத்துறதுக்கு இப்ப நீங்க தான் உதவி செய்யணும். நிச்சயம் உங்களுக்கு நிறைய லாயருங்களை தெரியும். வரதாச்சாரியருக்கு பயப்படாம துணிச்சலா கேஸ் எடுத்து வாதாடுற ஒரு திறமையான லாயரை நீங்க தான் சொல்லி விடணும். ஐயோ சக்தி, முதல்ல கையை கீழே இறக்குமா. இறக்குன்னு சொல்றல. இங்க பாருமா, உங்க முதலாளி அம்மாவை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க என்னால ஆன எல்லா முயற்சியும் நிச்சயம் நான் பண்றேம்மா. இங்க பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல லாயரா அவங்களுக்கு நியமிச்சிடலாம். நம்பிக்கையா இரு சக்தி. நீங்க இப்படி சொன்னதுதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க ஐயா. சக்தி, உங்க முதலாளி அம்மா விஷயத்துல நல்லதே நடக்கும். தைரியமா இருமா. சிவா, என்ன சிவா, நொய்டா கிளைண்ட் கிட்ட நான் அப்படி பேசினதுக்காக இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? கிளைண்ட் கிட்ட அப்படி பேசி பிசினஸ்ல மட்டுமா நீ லாஸ் ஏற்படுத்த நினைச்ச? அத்தைக்காக ஆஜரான அந்த லாயர் சங்கர் கிட்டையும் தாந்தோணித்தனமா பேசி அதுலயும் தான் சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்க. எதுலயுமே முன் யோசனையே இல்லாம எதுக்கு தான் இப்படி நான்சென்ஸா நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காத சிவா. அந்த லாயர் சங்கர் ஒர்த்தே கிடையாது சிவா. ஆப்போசிட் லாயர் வரதாச்சாரியை எதிர்த்து அந்த ஆளால ஸ்ட்ராங்கா வாதாடவே முடியாது. நாமளும் பேருக்கு நம்ம சார்பா ஒரு லாயரை வச்சு மேனி இருக்குமே தவிர இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கவே முடியாது. அந்த வரதாச்சாரி சங்கரை தன்னோட வாத திறமையால ஊதி தள்ளிட்டு மம்மி தான் கொலை குற்றவாளின்னு ஈஸியா தண்டனை வாங்கி கொடுத்துருவான். நானும் இது உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். நீ தான் புரிஞ்சுக்காம என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்க சிவா. அந்த லாயர் திறமைசாலி இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? இப்ப அவர் இருந்திருந்தா இந்த கேஸ் சம்பந்தமா சில முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்காகத்தான் அவர் கோர்ட்ல கால அவகாசம் வாங்கினார். அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டியே. இப்ப அந்த லாயரும் அத்தையோட கேஸை எடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்ப 2வது ஹியரிங் வரப்போகுது. இன்னும் நமக்கு லாயரே கிடைக்கல. எல்லாம் நாளதான். தமிழ்நாட்டுல நூத்துக்கணக்கான லாயர்ஸ் இருக்காங்க சிவா. வரதாச்சாரிக்கு பயந்துட்டு ஏதோ கொஞ்சம் பேரு கேஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னா எல்லாரும் அப்படி இருந்துருவாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா கிட்ட எல்லாம் விசாரிச்சு 3 பெரிய லாயரோட நம்பர் வாங்கியிருக்கேன். அதுல அற்புத ராஜங்கிற லாயர் ஃபீஸ் அதிகமா வாங்கினாலும் எந்த கேஸையும் ஜெயிச்சு கொடுத்துருவாராம். வரதாச்சாரிக்கு எந்த விதத்திலையும் நான் சொன்ன ஆளு குறைஞ்ச ஆளே கிடையாது. நான் அவரோட நம்பர் கொடுக்குறேன், நீ ஏன் பேசு. சரி, நம்பர் சொல்லு.
லாயர் அற்புதராஜ் சாருங்களா? ஆமா, நீங்க யார் பேசுறது? சார், நான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ சிவா பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க நிறைய கேசஸ் அட்டன் பண்ணி அதுல வின் பண்ணிருக்கீங்கன்னு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓ, தேங்க்யூ. எங்க அத்தையோட கேஸுக்கு இப்ப செகண்ட் ஹியரிங் வருது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய விஐபி கேஸ் ஆச்சே சார், எப்படி கேள்விப்படாம இருக்க முடியும்? சார், நீங்க அதை அட்டன் பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்க விருப்பப்படுறோம் சார். என்ன சொல்றீங்க? நீங்க எவ்வளவு ஃபீஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்க கொடுத்துட்றோம். பணம் எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஆனா வரதாச்சாரி சாரை எதிர்த்து நான் எந்த கேஸும் எடுக்கிறது இல்லை. ஐ எம் சாரி சார், நீங்க வேற லாயர் பாத்துக்கோங்க. சார், ஹலோ சார். சார், என்ன சிவா சொன்னாரு? வரதாச்சாரி சார்னா எனக்கு கை கால்லாம் நடுங்கும், அதனால உங்க கேஸ் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சிவா, பணம் அதிகமா கொடுத்தா அந்த ஆளு கண்டிப்பா இந்த கேஸ் அட்டன் பண்ணுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடு சிவா, என்கிட்ட இன்னும் 2 லாயர் நம்பர் இருக்கு, நானே ட்ரை பண்ணி பாக்குறேன். பண்ணிப்பாரு. ஆ, ஹலோ சார், நான் அனிதா பேசுறேன், ருத்ரா மேடமோட டாட்டர். ஹலோ சார். ஹலோ. என்ன அத்தை பேரை கேட்டோடனே போனை கட் பண்ணிட்டாங்களா? ஆமா சிவா,